இல்லை இருக்கும்ல ஆனால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் அந்த போட்டு மவுண்டன் தானப்பா அந்த பச்சை கலர் லைட் போட்டு வச்சிருந்தது அது இல்லப்பா இது இல்லன்னு நினைக்கிறேன் இதான் அது ஹப்பி இது இல்லை அந்த போட்டு மாதிரி தெரிஞ்சிச்சு 400 கிலோமீட்டர் இப்பதான் போகணும் மலையா இல்லை அவங்ககிட்ட 200 கிலோமீட்டர் எங்க இருக்கு வாங்குவீங்களா வர இதெல்லாம் இல்ல பாப்பா ஃப்ரெஷ் மீனெல்லாம் அப்படியே வாங்கி அப்படியே சமைச்சலாம் அது நாளைக்கு கொண்டு போய் சமைச்சா கூட அது ஃப்ரெஷ் மீன் தான் நம்ம மார்க்கெட்ல வர்றது எது ஃப்ரெஷ்ஷா சில மீன் தானே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அது டாச் பண்ணிட்டேன் இங்க எல்லாம் கிடைக்காது மீன் எப்படி பார்த்து வாங்கணும் தெரியல அங்க போற பியூட்டிஃபுல்லா இருக்கு ரெட் கலர்ல இருந்து வாங்க கூடாது செத்து போயிடுச்சு அது செத்து போயிடுச்சுல அது நாளாயிடுச்சு அப்புறம் சேவல திறந்து பார்க்கணும் சேவலுக்குள்ள ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படி இல்லைங்க கிடைக்காது இந்த ஊர்ல கண்டிப்பா கிடைக்காது 80 தானே வீணா ஆமா 80 வீணா 70 நினைக்கிறேன் இல்ல வீணா தான் ஆமா இது கேமரா வாங்க டப்பா 4 டப்பா வச்சிருக்காங்க எஸ் அவருக்கு அந்த இது குத்துற அந்த பல்லு குத்துறது குத்தி ரொம்ப நீ திருப்பி உட்காரு நான் பண்றேன் அவன் தான் பண்ணா அவதான் பண்ணா மணிக்கு குரல்ல இப்படி ஆன்சன் அமைதியாயிரு வெளியில போறா சூப்பரா இருக்கு ரைட் சைடுல பாருங்க என்ன இது கம்பெனியாவே இருக்கும் இல்ல அதுக்கு கம்பெனிக்கு ஏன் இவ்வளவு போட போறாங்க அதுதான் பார்டர் எமன் பார்டர் தான் நினைக்கிறேன் ரைட்ல பாருங்க ஹெரால்டு எமன் பார்க்கணும் நீங்க ரைட்டா வெட்டி சுடு அந்த ஃபென்ஸ் வர வரைக்கும் பார்த்துடலாம் கொஞ்சம் ஃபென்ஸ் இருக்குல்ல அது ட்ரெயின் பயங்கரமா பண்ணிருக்கீங்க நான் உங்களை அவ்வளோதான் போறாங்க அது வந்துச்சு ஓகேல
அதான் பிரேக் அடிக்கிறது இங்கே ஆக்சுவலி 50 தான் ஸ்பீடு ரோடு. ரோடு 100 ஒரு ஓரத்துல போய் இங்க வரான் அங்க வரான் கண்ட்ரோல் ஆனா லெஃப்ட்ல பாருங்க நான் கொடைக்கானல் மாதிரி இருக்கு. டேய் மண்டையா ரேஸ் வைக்கலடா. ரேஸ் நான் கூட இது மாதிரியே பண்ணிப்போம். இது ரேஸ் இல்ல. கொஞ்சம் டைம் பாஸ் பேசினதுக்கு டேய் ஏஜ் நான் கேர் பண்ணி ஏஜ் பாத்தீங்கன்னா ஐபோன் பார்த்து இப்போ கேர் பண்றேன். இன்னும் கேர் பண்றேன். ஐபோன். சரி ஃபர்ஸ்ட் வேர் யூ ஆர் ஐபோன் வச்சு நான் வந்து ஏதாவது நான் பண்ணுவேன். எனக்கு தெரியாது. வாட்ச் வீடியோஸ் நாட் வீடியோஸ். I will tell you. ஃபர்ஸ்ட் கரண்ட் இந்த லொகேஷன் Download game. We are in Saudi Arabia. பின் பாயிண்ட் தி லொகேஷன். I don't care. I just want ரைட் நவ வேர் யூ iPhone. அப்ப எவ்வளவு 10 days தானே? monkey நோ திஸ் இஸ் நாட் இட். 10 days தானே நம்ம வந்து இது நிறைய மங்கி இருக்குது. monkey. ம் These monkeys are அது பண்ணலாம் 10 days easy peasy lemon peasy ஈஸியா பண்ணிடலாம் அத. So easy. 10 days ஆல்ரெடி ஆல்ரெடி எனக்கு 100,000 அப்படினா யூடியூப்ல யூடியூப்ல இருக்கு Facebook எனக்கு தெரியும். நான் நம்பர் எல்லாம் நான் கேர் பண்ணல. இப்போ ஐபோன் பண்ண மாட்டேன். நான் வந்து ஆல்ரெடி 100 வீடியோஸ் இன்னி 10 more வீடியோஸ். அப்புறம் எனக்கு நியூ ஐபோன் கிடைக்கும். அப்புறம் நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். எதுவுமே பார்த்து கேர் பண்ண மாட்டேன். படிக்கவே வேண்டாம்ல. ஆமா படிக்க வேண்டாம். நான் வந்து அதை வச்சு நான் வந்து படிக்கணும். அது நான் வந்து நான் வந்து 2 hours play phone வைப்பேன். அப்புறம் 1 hour நான் வந்து ஸ்டடி பண்ணுவேன். Hey monkey, cross the road. இதுல எல்லாம் அப்படியே ப்ரோக்ராம் அப்படியே சார். மார்னிங் எடுத்துட்டு போகும்போது எல்லாம் வீடியோ எடுக்கும்போது கண்ணாடி இல்லாத இடத்துல என்ன வீடியோ சொல்லுங்க. சைடு கண்ணாடி அம்மா ஃபோன் தாங்க. நான் வீடியோ நான் வந்து இப்போ எதுவுமே பார்த்து கேர் பண்ணா ஐபோன். டேய் டேய் இந்த வரல ப்ளே பண்ண சொல்லி உங்க அப்பா எடுத்து ஏன் இந்த மாதிரி சரியா நான் எனக்கு பெட்டர் ஐபோன் வாங்கலனா நான் வந்து அவங்களோட ஐபோன் எடுப்பேன். அப்புறம் என்னோடதான் ஆகுது. அப்போ கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி என்னோட ஐபோன்லாம் யூஸ் பண்ணிடு. அப்பா வந்து ஐபோன் டவுன்லோட் பண்ணிடுறேன். அவங்க அப்பாவோட ஐபோன் அப்பாட்ட தரேன். ஃபாஸ்டா இறங்குதுல்ல. First ever best car to exist in the world. ஃபாஸ்டா போறதுக்கா லக்ஸரியா அதுக்கு நேம் என்னது? ஃபாஸ்டா போறதுக்கு நல்ல காரணமா இல்ல Like bus. bus is not a luxury. It's not a car first of all. It is a car. It is not car. It is a bus. It is a car. தென் லிமோசின் Limousine வந்து luxurious தானே. Fastest கையை வந்து எடு. Lamborghini இல்ல Ferrari. Lamborghini, Ferrari. I told Bugatti right now. Bugatti is the fastest. Practically complete with change. Huh? 5 kilometers.
அப்புறம் சரியான மலை. ஆமா, கீழே இறங்கி எனக்கு white. you do like this also in Tanzania? It is black. Whatever you don't like, you are having everything. Okay, I only like red and then green, blue, dark blue, and light blue, and also red and gray and black. நீங்க வச்சிருந்தது என்ன ஷேடிங்? அப்பா வேற பாட்டு போடுங்க Black pen. ப்ளீஸ். நான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுதான் எனக்கு கொஞ்சம் டார்க்கா தெரிஞ்சு. அது நான் பார்த்தது எல்லா டைமும் ஹிந்தி சாங் தான் போடுறேன். இங்கிலீஷ் தான் அது. வேணும்னா ஆப்பிரிக்கன் சாங் போடுங்க. ஆப்பிரிக்கன் சாங். சாமி. Black pen. இது வராது. ஒண்ணுமே ஆகாது. இந்த dry skin English was nice. I don't like the weird word. தான் மாதிரி. Start listening to all the songs. You will know the beauty of Tamil. That's why you will learn Tamil. You will understand the real beauty of எத்தனை வருஷம் ஆச்சு அது வாங்கி? நான் இங்க டியூட்டிலேயே எப்பவுமே ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஊர்ல my when my mom was at your age. பிளாக்பெர்ரி Song. And now I am Maybe that Hindi song was way better. the beauty of it. கரெக்டான மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும். Seriously good song. It's the age of your father. Still we are liking song because of the பாப்பா, பாப்பா நம்ம வச்சிருக்க லெவல்ல இருக்குல்ல, அது என்ன இது மக்களே? பிளாக்பெர்ரி தானே? ஆ? பிளாக்பெர்ரி. சாப்பிட்டு போது அது போயிடும். மற்ற நாள் ஃப்ரீயா இருக்கும். இதை நல்லா குடிச்சோம். தண்ணி வேணுமாப்பா? பியூலர் இருக்கு, வேணும்னா தரேன்னு சொல்றாப்பா. போதுமா? தெரியாது உங்களுக்கு. நான் எடுத்தாலும் என்ன தண்ணி? பாக்கெட்டா பாட்டிலா? ஆ? ரீஜனில் இருக்கும், ஒரு ரீஜனோட என்ட்ரன்ஸ். இல்ல அது ஏது பாக்ஸ் அங்க தருவாங்களா வாங்குறதா? இல்லை, எங்களுக்கு தர்றது குடிக்கிறதுக்கு நிறையவே தானே தருவாங்க. அப்போ ஒரு 2 பாக்ஸ் எடுத்து போடு. சிக்கனை எடுத்துட்டு சத்தியமா நிறைய இருக்கு என்கிட்ட. ஆமா, நாங்க குக் பண்ணா சீக்கிரம் காலி ஆயிடும். குக் பண்றது இல்லைல்ல. இன்னும் குக் பண்ணணும் இப்போ நினைச்சேன். ஆமா, இன்னும் தரல, மணி தரல. இப்போ கூட தந்தா நம்ம குக் பண்ணுவோம். ஆர்டர் எடுத்துட்டு நல்லா இருக்கும். ஒரு மாதிரி நம்ம பிக்கல் வைக்கிறதுக்கு நைட்டு போட்டாலும் வண்டி ஆன்ல தானே இருக்கும்.
இல்ல இது மக்காரி. மக்காவா? மக்காவை அழைச்சு போறீங்களா? இல்லையே மக்காரி சின்ன ஆமாப்பா. இருக்குமா? மக்காரி. அப்ப வாங்கல உங்களுக்கு அந்த டிரைவர் மேல அழைச்சு இல்ல அது அப்ப எதுல மியூசிக் எடிட் பண்ணிருக்கீங்க? டவுன்லோட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வைஃபை கனெக்ஷன் வேணும். வாங்கினா வைஃபை வேணும். போயிட்டு நான் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் நான் எடிட் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன். ஒரு கவர் வச்சோம்ல நம்ம. வருதுன்னா டக்குன்னு சொல்லு, நான் நிறுத்திடுவேன். இல்ல இல்ல இவங்க இல்ல. இவன் படுத்துருப்பான் இப்படி பென்சில் நடுவில் என்னன்னா மியூசியம் இருக்கு. வந்துச்சுன்னா சொல்லுங்க அம்மாட்ட. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இப்போ பிளான் பண்றதா மார்ச்ல? மார்ச் ட்ரிப்பு இது இதே மாதிரி தான். கார்ல போறது தான், நம்ம டிரைவ் பண்றது தான். இல்லைன்னா எதுக்கு? இல்லைன்னா டிரைவிங் இல்லைன்னா ஜோர்டானை நான் தலை வச்சே பார்க்க மாட்டேன். நான் ஆல்ரெடி போயிட்டேன். இந்த வருஷம் வேண்டாப்பா. மார்ச் கஷ்டப்பட்டு அடுத்த வருஷம் வந்துடலாம். ட்ரை பண்ணி போறது. ஜோர்டானுக்கு சொல்லு சரியா இருக்கு கவர். நீ புளிப்பு கூட வச்சிருந்தியா? வாயில போடுறா. இது எவ்வளவு பிரேக்கை சூடு பண்ணும் தெரியுமா? தேவையில்லாம அது இவனுங்க நல்ல ஸ்பீடா வருவான், நல்லா இருக்கும். அது அவனுங்க வந்து அவனுங்க அதை விட இது ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணும். அந்த முட்டை வாயில போடுற Slow gear. நேத்து கொடுத்தாங்களே. காலி ஆயிடுச்சா? எனக்கு கொடுத்தாங்க 5 நிமிஷம் போதாது. அந்த அம்புடு நான் தந்ததுல அந்த மாதிரி ஐயோ செம்மையா இருக்குண்ணா.
சொல்றாரு நீங்க ஒருக்கா அந்த காரை பாருங்கன்னு. நான் எனக்கு அது தேவையே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா இவருக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசுல சொல்லுவாரு கார் வாங்கணும், பெரிய கார் வாங்கணும். அது ரொம்ப ஆசை அவருக்கு, பெரிய கார் வாங்குறது. 30 வேண்டாமா பெரிய கார் லான்சர் மிரேஜா ஏதோ ஒண்ணு, மிராஜ் அதுதான் வாங்க போனது. மிட்சுபிஷி அது 500 கிராம்ஸ். அப்புறம் சரி ஒரு அப்போ அட்வான்ஸ் கைடு எல்லாம் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணியாச்சு, கையில பேப்பர் எடுத்து எழுதுறான். 500 நானும் கையில வச்சிருக்கேன், சைனை போட்டு கொடுத்துட வேண்டியதான். அந்த டைம்லயும் ஒரு வார்த்தை சொன்னாரு. அதாவது மலேசியால ஒருத்தர் இருக்காரு, அவரு வந்து சொன்னாரு இது மாதிரி என்னோட தெரிஞ்ச ஒருத்தவங்க வராங்க, உங்களால முடிஞ்சா UAE விசா மட்டும் எடுத்து கொடுங்க, அம்மா டைம் இருந்தா நீங்க வந்து வெளியே கொஞ்சம் போய் சுத்தி காட்டுங்க அப்படின்னாங்க. அவங்க டென்மார்க்ல இருக்காங்க. அப்போ டென்மார்க் ஸ்ரீலங்கால இருந்து டென்மார்க் போறப்போ வந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அலைனு அப்படி ஜஸ்ட் அலைனு துபாய் 2 நாள் தான் இருந்தாங்க. 2 நாள் சுத்தி காட்டினேன். அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டுன்னா அவரோட அண்ணன் வந்து இல்ல அவரோட தம்பி வந்து UKல இருக்காரு. இவரு வந்து அவரோட தம்பி அப்ப என்ன பண்ணாருன்னா அவரும் டிராவல் பண்ணுவார் நல்லா. அப்போ அவரு துபாய் வந்தப்போ அவரையும் கூப்பிட்டு போனேன். அவரு வந்துட்டு நீங்க கண்டிப்பா UK வந்துதான் ஆகணும் ரொம்ப நாளா இது பண்ணாரு. ஒரே ட்ரிப்பு தான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, UK மட்டும் வந்தா பத்தாது, என்னோட அக்கா வந்து பிரான்ஸ்ல இருக்காங்க, இன்னொரு அண்ணன் வந்து ஹாலண்ட்ல இருக்காரு, ஃபர்ஸ்ட் வந்த அண்ணன் வந்து டென்மார்க்ல இருக்காரு. ஸோ 4 கண்ட்ரியும் ஒரே ட்ரிப்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு. இப்ப இவர் என்னன்னா எந்த கண்ட்ரிக்கு வேணுமோ நான் போலாம், ஹோட்டலை பத்தி கவலையே வேணாம், எல்லா இடத்துலயும் இருக்க ஆள் இருக்காங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் நீங்க அங்க. ஸோ கனடாவா ஆஸ்திரேலியாவா நீங்க எங்க போனீங்கனாலும் என்ன கூப்பிடுங்க. அவன் சொல்லுவான் நான் இனிமேல் இந்த சாக்லேட்டை தொடவே மாட்டேன், அவ்வளவுதான். இவங்க எல்லா வாரமும் சர்ச்சில் போய் குண்டாமட்டி பண்ணால வீட்டுக்கு வந்து செம்ம அட்டி கொடுப்பாங்க. அட்டி முட்டி போட்டு கையை தூக்கி வச்சுட்டு நான் மைண்ட்ல வச்சிருக்கேன், நான் எல்லாத்தையும் மைண்ட்ல இனிமேட்டு நான் ஒழுங்கோ அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்து சொல்லுவோம் பேசவே மாட்டேன். அப்புறம் PS போட கிடையாது. அந்த அதுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலாம். தமிழ் போயிட்டாங்க. நான் சொன்னேன் சாயின்னு எழுதுனாங்க. இது தெரியல, நாங்க யாரும் சொல்லி கொடுக்கல. நான் இப்பதான் வந்து காங்கா சாதை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இங்கே படிச்சிருக்கான். அது அவன் தான் எழுதுனது. கரெக்ட் தான். சாயின்னு வர ஆனா அவனோட இதுல அது வந்து அப்படி எழுதிருக்கு. இல்ல டெக்னிக்கலா பார்த்தனா அது கரெக்ட். ஆனா அவன் வந்து நம்ம இடையில போட மாட்டோம். அவனுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஒரு ஹெல்ப் கூட ஆனா என்னன்னா நான் உங்களுக்கு எனக்கு நம்மளே Hey, we finally found the song. சின்ன வயசுல இருக்கும்போது இந்த சென்னையில கார்ல ஊஃபர்ல மாட்டி இந்த ஒரு பாட்டை தான் போட்டிருப்பானுங்க. ஆமா செம்ம ஃபேமஸ் பாட்டு. அந்த ஊஃபரை வச்சு ஏன்னா அப்ப போடுற மியூசிக் எல்லாம் மொக்கையா தானே இருக்கும். ஒண்ணுதான் நல்லா பேஸ் வச்சு இதுலயே வண்டி ஏற்றிட்டு போயிட்டு தானே போறேன். புரியுதா? என்ன பண்ண முடியல பெஞ்சு பேண்டனால சில்லா சில்லா. அம்மா வரைக்கும் வந்துச்சுல நம்ம வண்டி வந்துச்சு.
ஜூம் பண்ணி அதை எடுங்க. எடுத்துட்டு அப்படியே கிட்ட பார்ப்போம். ஜூஸ் இஸ்ரேல் இருக்காங்களா, அவங்க எங்கே இதில் வேறுபாடு ஆகுறாங்கன்னா, இஸ்ரேல் பீப்புள்ஸ் இன்னும் நினைக்கிறாங்க ஜீசஸ் இன்னும் வரல, அவர் இனிமேல் தான் வருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு ஜூஸ். ஆமாம், அதனால தான் ஜூஸ் தான் ஜீசஸை கிராஸில் அடித்ததே ஜூஸ் தான், ஜூவிஷ் பீப்புள் தான். ஏன்னா ஜீசஸ் சொல்லுவார், காட் அனுப்பின பையன் நான் தான், காட் வந்து என்னதான் அனுப்புனாரு, நீங்கள் என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் ஜூஸ் வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணாமல் அவரை அடிச்சு கொண்டுருவாங்க. கொண்டுட்டு அம்மா 3வது நாள் அவர் உயிரோட எழுப்பின பிறகு தான் தெரியும், ஓ இவர் தான் உண்மையாகவே. ஃபுல்லாக கிரேவ், சுற்றி கிரேவ் தான், மில்லியன்ஸ் ஆஃப் கிரேவ் இருக்கும். கடவுள் அங்கே தானே வருவேன்னாரு, பைபிள் எழுதி இருக்குல்ல, அது ஆபிரகாம், ஈசாக், தெரியல, அதான காசா பாலஸ்தீன். அதுதான் இவங்க ஆக்சுவலாக இது பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலாக ஆபிரகாம் அதான் அந்த ஆபிரகாம், சாரா, அப்புறம் ஜேக்கப், அதான் ஒரு 4 கலர். இன்னும் 45 minutes. கேமரா இருக்குடா. நம்ம இப்படிதான் போகணுமாப்பா, அந்த இதுலோடி. ஐயா அதே மேப் இந்த ரூட் காட்டுச்சு. ஆமா, இங்க யாரு கொண்டு விட்டது? நான் வராதே. ஐயோ தீலா, நீ போய் தேரு. எனக்கு தெரியும், ஏதோ டவுட்டா தான் இருக்கு. அண்ணி எக்ஸாம்க்குள்ள தரவே மாட்டாங்க, தெரிஞ்சிச்சுன்னா தரவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் இங்க எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு. என்னத்துக்கு இல்ல, அவ கேக்குறான் இந்த ரோட் வழியாவா போவீங்கன்னு. எப்படி இந்த வேயா? ஆஹா, இல்ல அந்த இதுக்கு அந்த ரெஃபரல்க்கெல்லாம் எப்படி போவீங்க? அதே மாதிரி இந்த மாதிரியா? அது கம்ப்ளைண்ட்ஸ் போகும் ஒரு ஸ்பீட். இல்ல, இந்த ரோடு தெரியுமா? இந்த ரோட்ல வந்துட்டுண்டா தெரியல. அவ இந்த மாதிரி ரோட்ல போயிருக்கோம், ஆனா இந்த ரோடான்ல இது என்னப்பா, எங்க போ நம்ம இப்ப இந்த மலையில ஏறணும் இறங்குறதுக்கு? எங்க நம்ம ஏதோ ஒரு மலையில இறங்குற மாதிரி தானே இருந்துச்சு. இது எந்த மலைக்கு ஏறி இருக்கோம் திருப்பி? ரோட பாருங்க, செங்குத்தா. இப்ப இதுல வண்டி எப்படி ஏறும்? திருப்பி இப்படியே போட்டுருக்கான். அப்படியே வரணும், இல்ல அங்க இருந்து வேற இருக்கு. அப்படியே மேல ஏறீங்களா? அப்படியே போலாம்ப்பா. பாப்பா இருக்குப்பா. உங்களுக்கு பயம் வரும்? பயம் வந்துச்சுமா? இல்ல காட்டிங்க. இந்த மாதிரி இது எப்படி இருக்கு? அல்பஹாலாம் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிடல்லாம் அந்த மாதிரி தான். அதான் அல்பஹாக்கு நீங்க இதுல தான் போயிருப்பீங்க. மேபி தான், மேபி அந்த
அந்த ரோடு வழி தான் வருமா பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கெல்லாம். ஆம்புலன்ஸ் எதுக்கு ஃபாஸ்டா போறான்? அப்பதான் ஏறும், இல்லைன்னா ஏறாது. எங்க ஏறாங்க? சிட்டி எங்க இருக்கு? சிட்டி இதுல வர மாட்டாங்க. இல்ல நான் நினைக்கிறேன் ரொம்ப கீழே போகணும்னு நினைக்கிறேன். ரெண்டு கட்டில தூரம் சிட்டி. ஏன்னா எத்தனை பெண்டு பாத்தீங்களா மேப்ல? அல்லா எப்போ நம்ம இந்த மலைக்கு ஏறணும் முதல்ல. நேத்துக்கு பார்க்க போனதுக்கு அதான் நேத்து நம்ம எங்க சுத்தி இருக்கலாம். நம்ம இந்த இத மலையை பாக்குறது கீழே பாருங்க. அது எங்க ரோடு எங்கோடி இல்லாம போகுது. வீடியோ சரியா வரல ப்ரோ. அந்த ஃபீல் கிடைக்கல. அத நான் ஏறி மேல நிக்கிறதுல ஒரு சந்தோஷம். ரொம்ப ஃபீல் வேணாம்னா அப்படி நேரா விட்டானா செம்ம ஃபீலிங்கா இருக்கும். அங்க ரோட பாருங்க. விடவே வேண்டாம். எடுக்குமா? ஆனா எதிரில ஒரு வண்டியும் வரல பாத்தீங்களா? ஆகாஷ் இந்த ஊரு இல்லன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஊரு ஒரு குப்பை ஊரு. தெய்வமே நான் சொல்றது கரெக்ட். நான் சொன்னேன்ல அப்பயே நீ இருக்குது ஊரு. இப்ப பாத்துட்டீங்கல்ல அவருக்கு வேலை கிடைக்கலன்னா இங்க எங்க வேலை கிடைக்கும்? மலையில ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் வேணா பார்க்கணும். ஏன் இவ்ளோ கர்வ்ஸ் போட்டு வச்சிருக்காங்க? இல்ல உன்னை நர்சிங் படிக்க வச்சுட்டு உன்னை இந்த ஊருக்கு வரணும்னு சஜஸ்ட் பண்ணது யாரு? சவுதிக்கு வரணும்னா நீங்க போமாமா பஸ் வருது காரு. நீங்களே சூஸ் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு வாங்க போலாம். அப்பா அங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஏய் தம்பி பேசாத. ஓஹோ ஒருத்தன் வரானா? வரேன்டா. பரவாயில்ல, அப்ப ஊர் இருக்கு உள்ள. அப்ப ஊர் இருக்கு கண்டிப்பா. அப்பா இங்க ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். டேய் சும்மா இருடா. இங்கெல்லாம் நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு உட்காரு. ஏன்னா ஒரு பீஸ் ஆஃப் மெடல். யூ டோன்ட் நோ தட் பீஸ் ஆஃப் மெடல். ஃபாஸ்டா போய் பிடிக்க வேண்டாம் பிரேக். இல்ல நான் ரொம்ப லோவர் கியர்ல தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஹீட் ஆகி பரமா உயிர் வயத்தை காட்டிட்டாங்கடா. அங்க பார்த்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு பார்த்தது கரெக்ட். அதான் சொன்னேன்ல அப்பயே நீ இருக்குது. நவருங்க ரெண்டு பேரும் நவருங்க. ஐயா இப்ப பாத்துட்டீங்கல்ல அவருக்கு வேலை கிடைக்கலன்னா இங்க எங்க வேலை கிடைக்கும் சொல்லுங்க? மலையில ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் வேணா பார்க்கணும். ஏன் இவ்ளோ கர்வ்ஸ் போட்டு வச்சிருக்காங்க? உன்னை நர்சிங் படிக்க வச்சுட்டு உன்னை இந்த ஊருக்கு வரணும்னு சஜஸ்ட் பண்ணது யாரு? உங்க மகேஷ் சவுதிக்கு வரணும்னா அப்ப வந்து போமாமா பஸ் இது காரு. நீங்களே சூஸ் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு வாங்க போலாம். அப்பா அங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஏய் தம்பி பேசாத. அதனால நான் ஓஹோ ஒருத்தன் வரானா? வரேன்டா. பரவாயில்ல, அப்ப ஊர் இருக்கு உள்ள. அப்ப ஊர் இருக்கு கண்டிப்பா. அப்பா இங்க ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். டேய் சும்மா இருடா. இங்கெல்லாம் நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு உட்காரு. ஏன்னா ஒரு பீஸ் ஆஃப் மெடல். யூ டோன்ட் நோ தட் பீஸ் ஆஃப் மெடல். ஃபாஸ்டா போய் பிடிக்க வேண்டாம் பிரேக். இல்ல நான் லோவர் கியர்ல தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஹீட் ஆகி டேய் பரமா உயிர் வயத்தை காட்டிட்டாங்கடா. அங்க பார்த்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு பார்த்தது அப்படியாண்ணா? ஆமா இது எப்படி இருக்குது? நீ அன்னைக்கு பார்த்தது ஒண்ணு இல்லன்றீங்களா? இன்னைக்கு பார்த்தது ஒண்ணு இல்லன்றீங்களா? இது மோசமா இருக்குண்ணா. இங்க எல்லாம் ராக்ஸ் எல்லாம் இருக்குது. இது இது பரவாயில்லையா? எல்லாரும் இறங்குனது ரொம்ப ஸ்டீப். ஆமா, அது இந்த ரோடுக்கு திருப்பி போனோம்னு காட்டாம இருந்தா சரிதான். ஆமாப்பா திருப்பி வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க இதுலோடி வரணும்னு. இல்ல மெயின் இருக்குமே. So scary. இப்படி காட்டுது. நாங்க பஸ் எல்லாம் வந்த ரோட் அப்ப பஸ் இப்படி வந்துச்சு. பஸ் இப்படி வராது. அப்புறம் எப்படி நம்ம போறது? நம்ம மஜாரத வந்திருக்கணுமோ? ஏன்னா நான் மஜாரத போய் நம்ம வேற ஏதோ வில்ல ஒரு நம்ம டைரக்டா போட்டனால மேபி அது ஷார்ட் ரூட் இப்படி காட்டுது. இந்த சைடுல செமையா இருக்கு. இந்த சைடு பார்க்க சூப்பரா இருக்கு. என்ன மேல ஏறீங்களா? வெயில் நீ ட்ரெயினிங் யாரு? இதுக்கப்புறம் என்ன மேலே ஏறி முக்கியமான ஸ்டீப் எல்லாம் தாண்டி போயிட்டுன்றீங்களா? இதுக்கப்புறம் இனி என்ன வருதுன்னு தெரியல. ஆனா பாதி தாண்டி தெரியாது.
ஹாஸ்பிட்டல் மலை மேலயா மலைக்கு கீழயா? மலைக்கு கீழே. அப்ப அப்ப மலை மேல இல்லையா? இல்ல இல்ல, அப்ப கரெக்டா தான். அப்ப கரெக்டா தான் போறோம். எல்லாம் பக்கத்துல பக்கத்துல தான். சரி, உங்களை விட்டு நாங்க திரும்பி மேல இருக்கணுமா? இல்ல இல்ல, இத பாருங்க, மேல பாருங்க. அத பாருங்க, அந்த ஆளுங்க வீடெல்லாம் கெட்டி இடிச்சு அதுக்குள்ள ஆளுங்க எல்லாம் எங்க? இத பாருங்க, இத பாருங்க. ஆடுலாம் கிடக்குது. மேல தெரியுதா? அதான் எனக்கு ஏன் தெரியலமா. ஏன் இந்த சைடு டர்ன் பண்ணா தானே தெரியுது. ஏய் டொயாட்டோ, இந்த ஆளுங்க எல்லாம் இருக்காங்க அங்கெல்லாம். ஸ்லோன் இது நாம அந்த ஒமான்ல ஒரு இடத்துக்கு போனோம்ல அப்படி அத மாதிரி இல்ல. ஆனா அதோட மவுண்டன் மோசமா இருக்கு. இது மோசம். ஐயோ இது மோசம் இல்லப்பா, அதுதான் மோசமா இருந்துச்சு. நம்ம ஐசக் அண்ணா கூட போனப்போ அதுதான் ஒரு அதுதான் இது மோஸ்டா இருக்குது அத விட. அண்ணா நான் முன்னாடி வரட்டா? வரணுமா? I want to feel it. No, I want to feel it. இல்ல அவர் அழகா இது அவர் அண்ணா எடுக்கறாங்கல்ல, எடுக்கணும். இல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லக்கா. அதுவும் அந்த மலைக்கு மேல போது பாருங்க ரோடு, அங்க போனோம். ஆமா, குட்டிங்க கதை திறந்துடுறா. மலைக்கு அங்க போய் கீழே இறங்கணுமா? வேலி நல்லா இருக்குதானா? வேலி நிறைய இருக்குதானா? இது பரவாயில்ல. நம்ம இவ்வளவு நேரம் இறங்குனது ரொம்ப ஈஸி ஸ்ட்ரீட். ஆமா, அது இந்த ரோடுக்கு திருப்பி போனோம்னு காட்டாம இருந்தா சரிதான். ஆமாப்பா, திருப்பி வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. இதுலோடி வரணும்னு மெயின் இருக்குமே. நாங்க நான் பஸ்ல வந்த ரோட்டு, அப்போ பஸ் இப்படி வந்துச்சு. பஸ் இப்படி வராதே. அப்புறம் எப்படி நம்ம கூட நம்ம மஜார்ல வந்திருக்கணுமோ? ஏன்னா நான் மஜார்ல போய் நம்ம வேற ஏதோ வில்ல ஒரு நம்ம டைரக்டா போட்டனால மேபி அது ஷார்ட் ரூட் இப்படி காட்டுது. இந்த சைடு பார்க்க சூப்பரா இருக்கு. என்ன மேல ஏறீங்களா? நீ ட்ரெயினிங் யாரு? இதுக்கப்புறம் என்ன மேல ஏறி முக்கியமான ஸ்டீப் எல்லாம் தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் இனி என்ன வருதுன்னு தெரியல, ஆனா பாதி தாண்டியாச்சு. இத பாருங்க, மேல பாருங்க. இத பாருங்க. அந்த மேல ஊருக்கு போறது கீழே இருக்குதுங்க எப்படி போட்டுதுங்க போல ஷார்ட் ரூட் மாதிரி. நீங்க வந்து நம்ம வந்து வீடியோ கண்டினியூஸா 10 டேஸ்க்கு நம்ம வீடியோல இருந்தா நீங்க நமக்கு ப்ராமிஸா ஒரு ஃபோன் வாங்குவோமா? வாங்குவீங்களா?
பாரு. உங்க ஸ்கூல்ல என்னடிப்பா ஸ்கூல் பஸ்ல பாட்டெல்லாம் போட்டு போறீங்க ஜாலியா நீங்க நம்மளுக்கு ப்ராமிஸா இருப்போம்னு வாங்குறோமா? வாங்குவீங்களா? இல்லடா, அங்க பாரு. நான் சொன்னேன்ல மேலே ஏறுது. நீங்க கேப்பீங்க எல்லாம் அப்பா. மலைக்கு மேலோட வீ போட்டுட்டு இருக்காங்க. எப்படி இங்க எல்லாம் நின்னு போட்டாங்க? அங்கங்க இடிஞ்சும் கிடக்குது. ஸ்மெல் வருது. இல்லை அவங்க லேட்டு அவங்க இதுதான். லெஃப்ட்ல பாருங்க, அதான் அங்கதான் போறோம். அந்த உச்சி அந்த உச்சில இருக்க ஹாஸ்பிடல். இதான் அந்த மலை. இந்த மலையிலோடி தான் கீழே இறங்கும். இந்த மலை கீழே இறங்கும். அதுவும் ரோடு தெரிந்து பாருங்க, வளைஞ்சு 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 அதான் அதுலயா? அதுதான் போகும். டோட்டலாக 28. அங்க பாருங்க, அங்க மேலே ஏறுறது ரெண்டு வண்டி வருது. ரெண்டு ஏத்தம் இருக்குது. இல்லை நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம்ல. ரெண்டு ஏத்தம் இருக்குது. இல்லை வண்டி ஒன்று வருது. இல்லைன்னா வேற எதுவும் லொக்கேஷன்லாம் இன்னும் தெரியல. அதான் எனக்கு ஈஸியா ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குது. நீங்க எடுக்கலாம். ஹோமா இருக்கும் ஷார்ட் ரூட்டா இருக்கும். ரெண்டு ஏத்தம். இது ஒரு ஏத்தம் வண்டி போட்டோம். 5 வருஷம் ஏய் பச்சக்கச்சி. அது ரோடு தெரிந்து பாருங்க, வளைஞ்சு 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 அதான் அதுலயா? அதுதான் போகும். அல்ல அங்க பாருங்க, மேல ஒரு ஸ்டீப் இருக்கு. ஆ ஏக்கா, உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையாக்கா வேலை பார்க்கறதுக்கு? நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம்ல. ஏன்னா பஸ் ஏற்றி விட்டுருக்கலாம். வந்துருப்பா போலான்னு சொன்னேன். ஈஸியா ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குது. நீங்க எடுக்கலாம். ஹோமா இருக்கும் ஷார்ட் ரூட்டா. நான் அப்பவே சொன்னேன் வந்து கேட்டியாடி நீ. 5 வருஷம் மரியாதைக்கு துபாயில இருந்து வந்திருப்பா. ஆமா ஆமா. துபாய்க்கு வந்து சேர்ந்து இன்னும் அங்க ஒரு வண்டி வேற வந்துச்சுண்ணா. அதனால தான் இங்கே நிற்கிறான் போட்டோம். அப்போதான் அந்த ஏற்றத்தை ஏற்ற முடியும். வண்டி நம்ம டாட்டா கட்டுவோமா? பையனுங்க எந்த ஊர்றாங்க? எங்கடா போறீங்க? அது சிங்கிளா போறான் பாருங்க. பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான். அதான் 23 கிலோமீட்டர் தானப்பா எனக்கு. தம்பி தலைவர் போயிடும். பின்னாடியா? யாருமே இல்ல. ஓடு சரியான ஸ்டீப். இங்க பாருங்க. நான் வந்து பாட்டில பிடிக்கிறேன். தலையை போட்டு நான் பாட்டில பிடிக்கிறேன். நல்லா எது இறங்குதா? இல்லை இப்போ ஒரு ஏற்றம் இருக்குது. நான் ஏன்னா அங்கே பார்த்தேன். அப்பா பார்த்தேன். அப்பா நீங்க என்னோட பெட்டர். வண்டி டிரைவ் பண்றது நீங்க என்னோட பெட்டர். ஏன்னா வண்டி எவ்வளவு டைம் கிராஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. கேம்ஸ்ல ஏன்னா உனக்குலாம் பயமே இல்லையடா. இங்க ஒருத்தன் பயந்து போய் உட்காந்துருக்கேன். நீங்க வந்து ஒரு அடல்ட்டாவே ஒரு சைல்டு. நீங்க வந்து பயந்து நீ ஒருத்தி தான் சொல்ற. I don't care. பார்த்தீங்களா அந்த ரோடு? ரோடு தெரிஞ்சு பாருங்க. நம்ம கீழே இறங்கிடணும். எனக்கு
எனக்கு அதான் இப்போ இல்லப்பா அம்மா மேபி நம்ம கீழ இறங்க டேய் அதெல்லாம் போட கூடாதுப்பா. என்னதுப்பா எடுக்க Don't throw anything outside. I just threw some rock. So don't care. That's why don't touch Google Map short video. Last time Google Map press பண்ணி ஒரு இடம் not even holding on to anything. And just feeling like a baby. போடுங்க தலைவா. ஏய் டிரைவ் பண்றது தான் ஃபர்ஸ்ட். அந்த வளைஞ்சு போற ரோட்ல அப்படியே இறங்க கீழல இவரும் ஏதோ பெருசா ஸ்கிப் கீழ இறங்க போறாரு. இல்ல பெருசா நார்மலா தான் இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. நாரமா குக்கானா கொஞ்சம் பிடிவா. I see some houses down there. நம்ம இறங்க போற ரோடு இங்கேயே வளைஞ்சு கண்ணுக்கு தெரியும். ஆன் பண்ணிருக்கீங்களா வீடியோ? அங்க இருக்குது. நம்ம போற ரோடு அங்க கீழ இருக்குது. அங்க ப்ளூ கலர் தெரியுதா? பைக் ஓட்டுனா இதோட வேர்ஸ்டா இருக்கும். சறுக்கி எவ்வளவு ஹேண்டில் பண்ணலாம். நல்ல வேலை இது வண்டி. பைக்னா இதோட சார்பலா சறுக்கி ஸ்பீடா போகும். பிரேக் எல்லாம் பண்ண முடியாது.
So I don't touch Google short route. ஏதோ ஒரு இறக்கம் இருக்கு அங்க. Last time Google Map trust பண்ணி ஒரு யாராவது பேக் யார்டுக்கு எடுத்து வந்துட்டாங்க. Not even holding on to anything. And that's like a baby. இப்போ இளையராஜா பாட்டு போடணும். போடுங்க தலைவா. போடட்டா? வீடியோ எடுங்க, நமக்கு அதான் முக்கியம். ஏய் டிரைவ் பண்றது தான் கஷ்டம். இப்ப நம்ம அந்த வளைச்ச ஐயோ ஒரு பெரிய ஸ்டீப் இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியுதா இங்க? வில்லேஜ் எல்லாம் இருக்கு. இது ஆஃப் பண்ணுங்க. இப்போ பாருங்க வில்லேஜ். Very small village. Very small. வெள்ளம். ஏற போறோம். Years of experience. Rocks. அப்ப வண்டி வருது அங்க இருந்து. சூப்பர் அடி. இதுக்கப்புறம் ஃபுல்லா இறக்கணும். Rocks கிட்ட வந்துட்டோம். கையை தலை எல்லாம் உள்ள வை. தம்பி கீழே இறங்குறதுக்கு 1 hour எடுக்கும். ரொம்ப காத்து. சேம் வாய்ஸ் அங்க ஒரு இது இருக்குது இதே வாய்ஸ்ல ஒரு பிசாசு. அவரு டாக்டர் அது எதுக்கு ஏன் எனக்கு மாட்டேதா எல்லா டைமும் வயிறு வலிக்குது. இப்ப வலிக்குதா தெரியும் ஐயோ. இல்லாதனால உனக்கு மட்டும்னா நீ ஒபே பண்றது கிடையாது. ஒபே பண்ற காலையில அம்மா சாப்பிடுற. எவ்வளவு கெஞ்சி கேட்டேன் ஆனா அப்படியே நானும் ஹாஸ்பிடல்ல என்ன கதை ஆமா ஆன்ல தானே இருக்கு. இறங்குறது இப்படியே இறங்குறது இல்ல இல்ல வேணாம் செம்ம ரிஸ்க். நான் பறந்து வெளியே விழுந்துருவேன் நீங்க போயிருவீங்க சைடுல போங்க. கொஞ்சம் சைடுல போங்க லைட்டா. இப்படி வேணா நான் எடுத்து தரேன் அப்பா இனி சார்ஜ் டர்ன் பண்ணி திருப்பி மேலே போலாம். போணுமா? சரி வீல் அம்மா இறக்கி வச்சு நீங்க கீழே விழுந்துரு. அது நல்லா இருக்கு திரும்ப வேலை ஏறணும் ஆன்சன் கேட் போவா போறோம். இங்க ஸ்டாப் பண்ணுங்க.
லெஃப்ட் சைடு இருக்கனால டைரக்டா அடிக்கும். தம்பி ஒரு இடமா ஒழுங்கா உட்காரு. அவனுக்கு பார்த்து எங்கெல்லாம் ஹம்ப் வச்சிருக்கூடாது. அப்போ wait இங்க ஸ்டாப் பண்ணுங்க wait. டேய் ஸ்டாப்லாம் பண்ண முடியாதா? இனிமே நோ ஸ்டாப்பிங். நீ டோர் மேல தூக்கி விடு. சரி பண்ற சரியில்லை. டோர் மேல தூக்கி விடு. கொஞ்சம் மேலே தூக்குங்க மாட்டலாம். நீ ரோடாது. இது பார்த்தா புண்டை ஒண்ணு படம் பார்க்குற மாதிரி இல்ல. இப்படியே நேரா போய் ஒரு நேரா துரைபான் ஜெனரல் இடிச்சிருக்கானு பாருங்க, இடிச்சிருக்கானு பாருங்க, இடிச்சு அதுல சிமெண்ட் போட்டு வச்சிருக்கானுங்க. அதான் இருக்கா அல்லு விட்டுருச்சா தம்பி. அதுல இடிக்கலாம்னா நம்ம ஆமா இடிச்சிட்டு phone பண்ணி சொல்லுவாங்க, அவங்க அந்த கீழே போகுது. கண்ணாடி இப்படி வேணா நான் எடுத்து தரேன். இதுல வச்சு அப்ப இனி சான்ஸ் நம்ம வந்து டர்ன் பண்ணி திருப்பி மேல போலாம். போதுமா? சரி வீலாம இறக்கி விட்டு நீ கீழே வந்து அது அண்ணா இருக்கு. திரும்ப வேலை ஏறணும். வெயிட் அப்ப இங்க ஸ்டாப் பண்ணுங்க. இனி சூடு வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் தெட்டு. ஆனா வெயில் லெஃப்ட் சைடு இருக்கனால டைரக்டா அடிக்கும். தம்பி ஒரு இடமா ஒழுங்கா உட்காரு. அவனுக்கு பார்த்து எங்கெல்லாம் ஹம்ப் வச்சிருக்கூடாது அங்கெல்லாம். அப்போ wait இங்க ஸ்டாப் பண்ணுங்க wait. டேய் ஸ்டாப்லாம் பண்ண முடியாதா? இனிமே நோ ஸ்டாப்பிங். நீ டோர் மேல தூக்கி விடு. சரி பண்ற சரியில்லை. டோர் மேல தூக்கி விடு. கொஞ்சம் மேலே தூக்குங்க மாட்டலாம். ரோடாது. இது பார்த்தா புண்டை ஒண்ணு படம் பார்க்குற மாதிரி இல்ல. இப்படியே நேரா போய் ஒரு நேரா துரைபான் ஜெனரல் இடிச்சிருக்கானு பாருங்க, இடிச்சிருக்கானு பாருங்க, இடிச்சு அதுல சிமெண்ட் போட்டு வச்சிருக்கானுங்க. அதான் இருக்கா அல்லு விட்டுருச்சா தம்பி. அதுல இடிக்கலாம்னா நம்ம போனோம், அதுல இடிச்சா அவங்க கூட்டு போவாங்க. கதை ஆமா இடிச்சிட்டு ஃபோன் பண்ணி சொன்னா போதுமா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துருவாங்க. டேரக்டா வந்துருவாங்க. இல்ல போன் எமர்ஜென்சி கூப்பிட்டா போதுமே. நம்ப தெரியுமாக்கா? அது ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. எல்லாம் இங்க வருவாங்க, லேட்டா வருவாங்க. இதுவானா வருவாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க நம்ம டைரக்டா ஹாஸ்பிடல். ஓடு சூப்பரான ஒரு ஸ்டெப் வருது. வாங்க வாங்க வாங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. அந்த கீழே போகுது அந்த ரோடு தானே. அங்க போவோம். இன்னும் எத்தனை மலை இருக்கு இங்கேயே தெரியுது. எஸ் டேய் ஏர்பின் எல்லாம் நானே பயந்து வரேன், நீ வேற ஏன்டா நடுறோம். வந்து ஹார்ன் அடிச்சிங்க. ஏன் லூஸ் பண்ண? ஏய் ஏய் அதெல்லாம் பேசக்கூடாதுடா. அதாவது ரைட்ல அதை எடுங்க அந்த ரோட. கீழேயும் இருக்கு, அந்த மலையும் தெரியுது பாரு. எப்பா இது எப்பப்ப போய் சேருவோம்? 3 மணிக்குள்ள சேர்ந்துருவோமா? அதுக்கு தான் வாங்க வாங்க வாங்கன்னு அடிச்சு அடிச்சு கூப்பிட்டா வரணும். நாங்க வந்தோம்ப்பா. நீங்க சும்மா எல்லாம் காலையில எங்க மேல எழும்பி பழிய காலையில போடாதீங்க. யார் லேட்டா வந்தா ஹோட்டல்ல இருந்து? யார் இருந்தா? நீங்க தான் லேட்டா எழும்புங்க. நாங்கெல்லாம் எழும்பி எல்லாம் பேக் கடைசியா வந்தது யாரு? நான்லாம் பசாமி. நான்லாம் கருக்கல்லே குளிச்சிட்டு ஏன் உங்க போன் சில டைம் கொஞ்சம் கிளாரா இருக்கு? கிளாரா. அது ஏன்னா கீழே அவங்க போட்டோ பிள்ளைங்க போட்டோ இருக்குல்ல, அந்த ஏதோ ஒரு ஃபேஸ் வந்து ரெகனைஸ் பண்ணுச்சுன்னா அந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸை தான் கவர் பண்ணும். ஏன்பா ஃபேஸ் கவர் பண்ண வேண்டாம்? கையெல்லாம் வேர்க்குது. இருக்குது. மழை
இதை பார்த்தாலே தெரியுது அந்த மலை இன்னும் போகணும் 12 கிலோமீட்டர். அப்பா நீங்க ஏன் இந்த வேலையை சூஸ் நம்ம அந்த மேலோடியாக வந்தோம். க்ளோஸ் பண்ணுங்க, ஏசி போடலாம். இந்த பயத்துல ஏசி வருங்க. எப்படா கீழே போகணும்னு இருக்கு. திருப்பி இந்த வழியெல்லாம் வர வேண்டாம்ப்பா. மாமி யாருக்கு லேட்டா வருவீங்க? ஏன்டா அவங்கள பிடிச்சி பஸ்ல போய் இருந்திருக்கலாம் நீங்க. அவங்க இல்லடா. சரி இது வரைக்கும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். போக வேண்டாம் மாமின்னா ஏன் நீங்க லேட்டா எழுப்பீங்க? பஸ்ல போயிருக்க வேண்டியது தானே. உங்களால தான் ஒரு நல்லது நடந்திருக்கு. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். நம்ம எதிர்பார்க்காத லொக்கேஷன் அப்படிதானே? நான் ஏதோ கார் அதான் அங்கே எங்கேயாவது வரோம், அதான் சிட்டியா இருக்கும். ஏப்பா அதானேப்பா பாருப்பா பிலா அந்த இருக்கு சிட்டியா குட்டியோண்டு. அதுதான் துறைவு. உங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? பில்டிங் ஏதாவது? அது ஏர்த்து ஊத்திருச்சு போங்கப்பா. லாரி போறதுக்குள்ள ஒரே இந்த லாஸ்ட் பாயிண்ட் விட்டுருங்க. ஒரே மேம். அப்படியே இதே மாதிரி இருக்கு. இதுக்கு நம்ம எஸ்கேப் பண்ணி இந்த டைம்க்கு நம்ம எஸ்கேப் பண்ணி நிக்கலாம். இல்ல ஒரே நிமிஷம். நான் தான் ஓகே அதான் விட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துறேன். தம்பி ஆஃப் பண்ணுமா? என்னப்பா பெப்சி ஆமாப்பா பாரு அந்த அக்கா குடிச்சு போட்டோ எடுத்துட்டு நீ பண்ணி கை லூஸ் பண்ண. ஏய், அதெல்லாம் பேசக்கூடாதா? அது ரைட்ல அதை எடுங்க அந்த ரோட. திருப்பி இந்த வழியெல்லாம் வர வேண்டாம்ப்பா. இவன மாமி யாருக்கு லேட்டா வருவீங்க? ஏன்டா அவங்கள பிடிச்சி பஸ்ல போய் இருந்திருக்கலாம் நீங்க. அவங்க இல்லடா. சரி இது வரைக்கும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். போக வேண்டாம் மாமின்னா ஏன் நீங்க லேட்டா எழுப்பீங்க? பஸ்ல போயிருக்க வேண்டியது தானே. உங்களால தான் ஒரு நல்லது நடந்திருக்கு. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். நம்ம எதிர்பார்க்காத லொக்கேஷன் அப்படிதானே? நான் ஏதோ கார் அதான் அங்கே எங்கேயாவது வரோம், அதான் சிட்டியா இருக்கும். ஏப்பா அதானேப்பா பாருப்பா பிலா அந்த இருக்கு சிட்டியா குட்டியோண்டு. அதுதான் துறைவு. உங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? பில்டிங் ஏதாவது? அதான் காலையில சொன்னேன். பயம்டா, பயம். எத்தனை தடவை அம்மா சொன்ன உன்கிட்ட? எத்தனை தடவை அம்மா சொன்ன உன்கிட்ட? சொன்னேனே. கோக் வேணுமா? உன்கிட்ட சொன்னேன். கோக்கு ஜீரோல ஒரிஜினல் டேஸ்ட் இருந்தா பரவாயில்ல. அந்த ஜீரோவை எடுத்து வெளியே வைங்க, 2 ஜீரோவையும். அப்பா, டில்ட் ஆகும் அப்படியே. தோசை வந்து போய் ஸ்டார்ட் பண்ணல. அது மாவு ஃபுல். அவனுக்கு தான் டேஸ்ட் கெஸ்ட் எல்லாம் தெரியாது, கேஸ் இருந்தா போதும். விளையாடலாம் பார்க்க கட்டும் மாட்டேன். இல்லாட்டி. வந்தாக்கும் அவன் அப்படியே சிரிக்கிறது. எனக்கு சிரிக்கிறது. Next, இவங்க குழந்தை தனியாலாம் இருக்காங்க. ஆன்சரை பார்த்த உடனே அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும். இங்க வந்தோடனே ஸ்லோப் இருக்குனா? தெரியும். சிங்கிள் ஸ்லோப்பா போகுது. என்ன சொன்னீங்க? இதோ இந்த மலை இதோ மேல தெரிது பாருங்க, ஒயிட் பில்டிங். நம்ம அங்கெல்லாம் சுத்தி இங்க இறங்கி இருக்கோம். இந்த உச்சி மலையிலோடு இறங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ மாதிரி கொஞ்சம் ஐயோ வேணாம்ப்பா. இப்ப கீழே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இனி என்ன இதோ அந்த ரோடுக்கு வரணும் திருப்பி. அவ்வளவுதான்ல. வயிறு வலிக்குது. இருப்பா அவங்க அப்பா கொஞ்சம் குடிப்பாங்க, நீ குடியாதுல. ஏதாவது சாப்பிடுறியாமானே ஓகே ஆயிரும் வயிறு வலி. ஆமா, என்னென்ன இருக்கு சாப்பிட? ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் இல்ல, ஸ்நாக்ஸ் எல்லாம் கேஸ் தான். பனானா கொடுப்போமா? பனானா ஒரு பனானா இது வேண்டாம், இது வேண்டாம். கேக்குதானே பனானா கொடுப்போம்.
இருடா ஒரு நிமிஷம் அதுல இருந்து அந்த பனானா எடுங்க bro. அதுக்குள்ள இருக்கும். நில்றா அழுவாதடா. அப்ப அவனை அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கொண்டு அப்படியே ஊசி போட்டு இருக்கு. அவ்வளவுதான் வந்துச்சு. வந்துட்டோம். வந்துட்டோம் வந்துட்டோம். அந்த வந்துட்டோம் கீழே. அவ்வளவுதாங்கிறது இல்ல. ஊர் இருக்கு. இந்த ஊர் இருக்கு. அங்க இருந்து தான் இங்க இறங்கணும். ஆமா அந்த ஊருக்குள்ளாட்டியோட வந்தானே. அதான் எங்க ஹாஸ்பிடல்ல இருந்து பாக்கும்போது லைட் எல்லாம் தெரியும். இதெல்லாம் கீழ யார் இருக்கான்னு நினைப்போம். இப்படிதான் வரணும். இந்த கொஞ்சம் பணம் இல்ல இதுல. ஒரு தனி கவர் இந்த ப்ரோ. அதுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சில்வர் கவருக்குள்ள. சில்வர் கவர்க்குள்ள. லாஸ்ட் ஸ்ட்ரீட். போடு மக்களே, போடு மக்களே. வாடி. ஃப்ரூட்ஸ் வந்து நான் சில்வர் அழுத்துச்சு. வேஸ்ட் பண்ணக்கூடாது. தட்டப்பா வச்சுக்கோங்க. பிடிச்சி இதை கொஞ்சம் சாப்பிடுங்க. வலிக்காது. நல்ல மனம் பாரு. ஆரஞ்சு கலர் ஒரு பனானா எங்களுக்கு கொடுங்க. ஐயோ கடலை மிட்டாய் இருக்கு. கருண்டை கொண்டு போங்க. மலையாளி ரெஸ்டாரண்ட் இருக்கா? அப்ப லஞ்ச் வேணும்னா இங்கே சாப்பிடுறாங்க. சரி மண்டி மஸ்பி ஏதாவது அந்த மாதிரி தான் பிரியாணி எல்லாம் கிடைக்கும். மண்டியில சிக்கன் வச்சு வெந்திருக்குமா? மறுபடியும் ஏறுவோம்னு நினைக்கிறேன். அடங்குடா கொஞ்சம். சிறப்பு இருக்கா? நீ கொண்டு இது ஊர் வந்துச்சு. இல்லடா அப்பதான்டா அது கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். பெப்சி குடிச்சானா? கொஞ்சம் குடிச்சான். அந்த கோக்கு நான் வெளியே எடுத்து வைக்க சொன்னேன். அதை கொடு. அதை ஃபுல்லா குடிக்க சொல்லு. தண்ணி அடிச்சு வரும் போல. சூப்பரா இருக்கு. என்னது? அரை மணி நேரம் பர்மிஷன் தர மாட்டாங்க. அதுக்கு ஒருத்தி சொல்றாங்க மோளே சீக்கிரம் வரப்பா, எனக்கு 2 ரெஃபரன்ஸ் உண்டு. அதுக்கு ஸ்லாங் மூஞ்சி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லும்போதே கடுப்பாக்குது. மலையாளிங்க அவளுங்க பிஸியா இருப்பாளுங்கல்ல. நம்ம அப்ப போயிட்டு லேட்டா வருவேன்னு சொன்னா யாரு மார்னிங் டியூட்டி கரெக்டா? இது சூப்பர்வைசர். இது நாங்க ரெஃபரல் போயிட்டாங்கன்னா செத்தெல்லாம் போவாதீங்க. வெயிட் பண்ணுங்க. செத்து போனா திரும்ப கொண்டு வருவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. திருப்பி கொண்டு ஆமா செத்து போனா எடுக்க மாட்டாங்க. பாதியில கொண்டு வந்துட்டோம். ஆமா அது கீழே வந்துருக்கு. இது வேற வந்திருக்கு. நான் கொண்டு போனதெல்லாம் கரெக்டா அங்க போறது வரைக்கும் கடவுளை கேட்டாது பிடிச்சி கொண்டு போயிருவாங்க. நான் அந்த வேலையில ரொம்ப கஷ்டம். நீ செத்து போயிடுச்சுன்னா நிறைய கொஸ்டின் வரும். என்ன பண்ண
மணிக்கு கிளம்பணும். நாங்க ஹாஸ்டல்ல பார்க்கணுமா அம்மா? நான் தான் சொன்னேன் அங்கேருந்து 3 மணிக்கு தான் போய் சேருவோம். சொல்ல முடியாதுல்ல. 10 minutes தான் இருக்கு. நல்ல மழை. சூடாவே தான். சூடு மலையா? நல்ல ரோடு போட்டு வச்சிருக்காங்க. ம் இது ஆக்சுவலி மெயின் ரோடு. நம்ம வந்ததெல்லாம் மலை ஏறி. இதுக்குள்ள நிறைய ஊர் இருக்கா நீ? நாங்க வந்து ஆனா அந்த ரெஃபரல்லாம் போனோம்னா இந்த மாதிரி போய் தான் ஸ்ட்ரைட்டா வேணா இதுக்கு ஸ்ட்ரைட். நம்ம இப்ப அபஹால இருந்து இறங்குனதா பிரஸ் ஆயிடுச்சுங்க. வேற ஒரு ரூட்ல மலையிலோட ஏறி இறங்கிட்டோம். மலை இல்ல. நான் ஊருக்கு போகும்போது நீங்க ஒரு திருவிழா கட்டி விட்டு போயிட்டீங்க. எல்லாம் அவ வீட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் அரபிக் ஹோட்டல் சாப்பிடணும். நல்லா ஆத்தென்டிக்கா இருக்கும். எங்க உள்ளயா? ஆமா இதுல என்ட்ரு ஆயிட்டு ரைட்டா? இந்த ரைட்ல போகணும். இது ஆஸ்பத்திரியும் அந்த ஹாஸ்டலா? இது ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்டல் பிரைவேட்டா கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கா? யார் மேனேஜ்மெண்ட் இருக்கு? லெஃப்ட்ல திரும்புங்க. இங்கயா? இந்த ஆஸ்பத்திரி பேர் என்னங்க? துரைவன் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். Straight ஆ? பேரை வச்சு தான் இங்க சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டா துறைவனா? துறைவன் ஒரு பேரா? துரைபான். அது என்னது அப்படின்னா இந்த ஊருக்கு பேரு என்னதோ யாருக்கும் தெரியாது. சாட் ஸ்டீல் பண்ணிட்டு வருது. போதும் மக்களே இனி ஒண்ணு. ஏய் என்னமோ பேரா. என்னத்தையோ கடிச்சிட்டு அங்க வருது. போய் ஒரு போதும் மக்களே திருப்பி குடிக்காத. இத பாருங்க சிக்கன் எடுத்துட்டு போகுது. சிக்கன் இல்ல. அங்க ஒருத்தர் கடந்தாரு அவரோட வயிறு பிடிச்சு பிடிச்சிட்டு போகுது. லெஃப்ட் ஆம்பா. அதுல நாங்க நேரா தெரியறது தான் ஹாஸ்டல். இது எங்கே? அது ஹாஸ்டல், இது ஹாஸ்பிட்டல். இப்ப நம்ம ஹாஸ்டல் போறோமா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டலுக்கு